வெளிப்படையா அன்சாரியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அன்சாரி. என் மனைவி கிரேஸுக்கு அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதை இவனை பார்த்து தான் சொல்லணும். அதாவது ஐ லவ் யூனா பொம்பளைய பார்த்து தான் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. ஆம்பளைய சொல்லலாம், வயசான கிழவனை சொல்லலாம், ஆடு மாடை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். உனக்கு லவ் வந்திருக்குல்ல, அது பிடிச்சிருக்குல்ல, ஐ லவ் யூ திஸ் வாட்டர் பாட்டில் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலானவர்கள் இந்த சமூகம் ஒரு மூர்க்கர்களாக, முரட்டுத்தனம் மிக்கவர்களாகத்தான் அடையாளப்படுத்துது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். வீரம் என்பது பிறப்புல வரணும் அப்படிலாம் இல்லை, அது வரும். ஏன் சொன்ன சாதி மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொன்னால அதுல ஒரு உண்மை இருக்கு. நீ நினைச்சுக்கிறீங்க ரொம்ப சாதுவானவன், ஐயோ ஒரு புள்ள பூச்சிப்பாங்க கொலை பண்ணிடுவாங்க, அவன் திடீர்னு கூட பழகினவனையே கொன்றுவான், கொடூரமா கொன்றுவான். ஈரா அப்படி பண்ணு தோணும். அது மாதிரிதான் என் தம்பி அன்சாரி. நீங்க பார்க்கும்போது அவனை ரொம்ப பாவமா, ரொம்ப அமைதியா பேசுறதே அப்படி. அவன் நான் இன்னொரு பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறேன். இவன் தான் இன்றைய வாழும் அறிஞர் அண்ணா. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி அவனுக்கு தோணும், ஆனா அவனுக்குள்ள அந்த திறமை இருக்கு. அவன் தான் உண்மையான பொலிட்டீஷியன். உண்மையிலேயே அப்பழுக்கற்ற தான் சார்ந்த அந்த சமூக மக்களுக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கான உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராட்டம்.